என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் சுகம்பலன் ஜீவனோடு பாதுகாத்து இந்த 7வது மாதத்திலும் கூட உங்களுடைய சமூகத்தில் கடந்து வந்து உங்களுக்கு முன்பாக என்னை ஒரு சாட்சியாய் நிறுத்தின என் தேவாதி தேவனுக்கு நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் என்னுடைய ஜீவித்தில் செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார அவரை துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். எண்ணி முடியாத நன்மைகளையும் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் என்னுடைய ஜீவியத்தில் செய்து இன்றைக்கு ஜீவனோடு நான் நிற்பது மெய்யாகவே ஆண்டவருடைய சுத்த கிருபை ஒன்று மாத்திரம்தான். நான் இறந்திருந்தா இன்றைக்கி 8 மாதங்களாக இருக்கும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கங்களினாலும் கர்த்தர் இதுவரை எனக்கு நல்லவரும் நன்மை செய்கிற தேவனாக இருந்து இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து எனக்கு மகிழ்வை தந்த என் தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கே இருக்கிற அநேகருக்கு என்னை பற்றி தெரியும். அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி நான் ஒரு பெரிய பிரச்சனை நிமித்தமாக நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தேன். அங்கு எனக்கு கண்டிப்பான ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தது. அந்த ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு முன்பாக நான் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குற பொழுது அந்த ஸ்கேனில் ஒரு பெரிதான பிரச்சனை தான் இருந்தது. ஏன்னு சொன்னால் ஏறக்குறைய ஒரு 7-8 மாதமாக நான் சரியானபடி சாப்பிடாம என்னால் நடக்கக்கூட ஒரு பலன் இல்லை. ஏறக்குறைய 15 கிலோ நான் குறைஞ்சிட்டேன். அப்போ இந்த நேரத்தில் சரி நான் போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அந்த பிரச்சனைகள் இருந்தது. அது நிமித்தமாக ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஆப்ரேஷனுக்கு அட்மிட் பண்ணிட்டேன். அட்மிட் பண்ணின பிறகு என்னை இங்கே இருக்கிறாங்க சகோதரிகள் எல்லோரும் என்னை அதிகமாக ஜெபத்தில் தாங்கினாங்க. நாங்கள் ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டு போயிருந்தேன். என்னை வந்து நேரில் வந்து பார்த்து ஜெபிச்சாங்க. அதே போல் கர்த்தர் அந்த ஆப்ரேஷனை நல்லபடியாக முடித்து ஜெயமாய் முடித்து கொடுத்து கர்த்தர் கிருபை தந்தார். அதுக்கு பிறகு அந்த ஆப்ரேஷன் பண்ணின அந்த பார்ட்டை வந்து டெஸ்ட்டுக்காக அனுப்பியிருந்தாங்க. எங்கள் டாக்டர் சொன்னாங்க, எனக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டரு, இது கண்டிப்பாக இது வந்து கேன்சராக தான் இருக்கும், ஏன்னா வயிறு முழுசும் பரவி இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு இது வந்து ஒரு பெரிய ஷாக்கு தான். ஆனால் எனக்கு அது மேலே நான் விசுவாசிக்கவே இல்லை. அப்போ நான் எப்படி டாக்டர் நீங்கள் சொல்கிறீங்க, டெஸ்ட்டுக்கு போயிருக்குது, இன்னும் டெஸ்ட் ரிப்போர்ட்டு கூட வரல, ஆனால் நீங்கள் எப்படி இது கேன்சராக இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி நான் கேட்கும்போது சொன்னாங்க, இல்லை ராணி வயிற்று முழுசும் படர்ந்திருந்தது எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி. அப்போவே எனக்கு ஒரு பக்கம் நான் சிரித்தேன். ஆனாலும் எனக்குள்ள ஒரு விசுவாசத்தை நான் விடவே இல்லை. அது வந்து ஒரு ரொம்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி. அது வந்து டாக்டர் சொல்கிறாங்க எனக்கு நான் பார்த்து வயிறு முழுசும் பரவி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் விசுவாசத்தை விடாமல் ஜெபம் பண்ணேன், எல்லார்ட்டையும் சொல்லி ஜெபம் பண்ணேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அந்த ரிப்போர்ட்டில் அது கேன்சர் இல்லைன்னு சொல்லி வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆனாலும் கூட அது ஒரு பெரிதான ஒரு பிரச்சனையாக இல்லாதபடிக்கு அது ஒரு பெரிய மலை போல் இருந்தது, ஒரு பனி போல் ஒரு சின்ன காரியமாக கர்த்தர் அதை மாற்றி கொடுத்தார். ஆண்டவருடைய கிருபையினால் ஆப்ரேஷன் பண்ணி 1 மாத காலம் நான் சாப்பாடே இறங்கவே இல்லை. திரும்ப நான் சரி இதுக்கு பிறகு ஆப்ரேஷனுக்கு பிறகு நான் நல்ல சுகத்தோடு இருப்பேன்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கு பிறகு நாளுக்கு நான் மெலிஞ்சிட்டும் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தேன். ஆப்ரேஷன் பண்ணி 1 மாதம் வரைக்கும் எனக்கு ஒரு அரை இட்லி கூட என்னால் சாப்பிட முடியாது. நடக்கிறதுக்கு சுத்தமாக பலனே இல்லை. அவ்வளவு பலனெல்லாம் குந்தி போய் இன்னி வந்து உயிரோடு இருப்பேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நான் முற்றிலுமாக இழந்துட்டேன். இந்த சூழ்நிலையில் நான் ஆப்ரேஷன் பண்ண பிறகு எனக்கு இங்கே இருக்கிற அநேக சகோதரிகள் எனக்கு இருக்கிறாங்க. நாங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு எங்கள் குரூப்பில் இருந்து நாங்கள் ஜெபிச்சுட்டு இருந்த ஆட்கள், அவங்களே என்னை வந்து பார்த்து எனக்கு ஜெபிச்சு என்னுடைய விசுவாசத்தை அவங்க என்னை வர்த்திக்க பண்ணாங்க. ஆனால் நான் விடாப்படியாக நானும் சோர்ந்து போகலை. எனக்காக எல்லாரும் ஆயிரமான ஜனங்கள் எனக்காக ஜெபித்தாங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அதை ஒன்றும் இல்லாமல் மாற்றி கர்த்தர் இன்றைக்கி சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இன்றைக்கி இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்ல கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்ன நோக்கத்துக்காக கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். எனக்கு கொடுத்திருக்கிற காலங்கள் நேரங்களை கர்த்தருக்காக பயன்படுத்தி அவருக்காக என்னுடைய ஓட்டத்தை முடிக்க நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் இம்மட்டு எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை எபினேசர் என்று நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரித்து என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். இன்னும் ஒரு விச கரங்களை தட்டி ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை ஒரு அருமையான சாட்சி பாருங்க. டாக்டர்கள் 1000 சொல்லுவாங்க, நம்ம சரீரத்தில் ஸ்கேன் எடுப்பாங்க, எல்லாம் எடுப்பாங்க, எல்லா டெஸ்ட்டும் எடுப்பாங்க.
நம்ம பயப்படுற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்து இன்று ஜீவனோடு கொடுத்து இந்த இடத்துல கர்த்தர் சாட்சியாய் நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றும், கரங்களை தட்டி பாடுவோம். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே,